ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை போட்டான். அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனடைந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காக உம்மை துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தினால் 2 அல்லது 3 பேர் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே நான் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இன்று நாங்கள் கேட்கப் போகும் உம்முடைய வார்த்தைகளை கவனித்து கேட்கவும் திறந்த ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் விசுவாசம் வெறும் பேச்சோடு நின்று விடாமல் கிரியுள்ள விசுவாசமாக மாறுவதாக. என் மூலமாய் நீர் வெளிப்படுத்தும் இந்த விசுவாசியின் அதிகாரத்தை இவர்கள் விளங்கி கொள்ள உதவி செய்யும். இவர்களுக்கு இருக்கிற தடைகள் மாறட்டும், வியாதிகள் நீங்கட்டும், வறுமையின் சாபங்கள் உடையட்டும். பேசுகிற அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா? ஆமென். நாம் ஏற்கனவே பார்த்து கொண்டோம். இந்த வருடத்தில் ரோமர் 12:2 தொடர்ச்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரோமர் 12:2 சொல்லுகிறது, அந்தபடியே இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கர்த்தருடைய நன்மையும் பிரியமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதாக மறுரூபமாகுங்கள். மறுரூபமாக கூட ஒரு இருதயத்தை குறித்து தான் இந்த வருடம் முழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அது செழிப்பின் ஆசீர்வாதங்களின் மனம். உங்கள் மனம் மறுரூபமாக வேண்டும். பஞ்ச காலத்திலே விசுவாசம் வேண்டும். சொல்லுங்க, எந்த காலத்தில் விசுவாசம் வேணும்? செழிப்பாக இருக்கிறப்ப விசுவாசிக்கிற பெருசு இல்லை. கேஸே கிடைக்கல அப்போதான் ஏன் விசுவாசிக்கணும்? நான் பதிஞ்சா உடனே கேஸ் வரும்னு. அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் என்னது? விசுவாசம். பஞ்ச காலத்தில் விசுவாசம். ஆதியாகமம் 26:12 மனம் மறுரூபம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். இல்லாதப்போ தான் தேவன் மேலே விசுவாசத்தை அதிகமாய் வைப்பீர்கள். என் தேவன் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இம்மையிலே என்ன செய்வாரு? நிறைவாக்குவார். கையை தட்டி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்ணுவோம்? ஹல்லேலூயா. கவனிங்க, சூழ்நிலையை பார்க்க கூடாது. தேசத்துல பஞ்சம் இருந்த போதுதான் ஈசாக்கு அவனுடைய விதைய மண்ணுல போட்டான் பாருங்க. இன்னைக்கு உலகம் பொருளாதார வீழ்ச்சி என்று சொல்லி கொண்டிருக்கிறது. உலகத்துல நாடுகளுக்கு இடையே சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்துல தான் விசுவாசிகளாக நீங்கள் எல்லாரும் விசுவாசத்தோடு சொல்லணும், 100 மடங்கு எனக்கு பலன் என்று சொல்ல வேண்டும். விதைத்த ஒவ்வொருவருக்கும் 100 மடங்கு பலன் வர வேண்டும். வருவதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கு. ஆமென். என்னைக்குமே விதையை இழப்பு என்று பார்க்காதீர்கள், அதை முதலீடாக பார்க்க பழக வேண்டும். ஈசாக்கு பஞ்ச காலத்திலே தன்னிடத்தில் இருந்ததை விதையாக பார்த்தான். அதை விதைக்க வேண்டும் என்று விதைத்தான். ஆனா அவனை சுற்றி இருந்தவங்கெல்லாம் அதுதான் தங்களுடைய வாழ்க்கைக்கு அன்னைக்கு சாப்பாடா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஈசாக்கு நினைத்தான், இது எனக்கு சாப்பாட்டுக்கானது கிடையாது, என் எதிர்காலத்திற்கான முதலீடாக தேவன் என் கைகளில் கொடுத்திருக்கிறார். நான் இதை விசுவாசத்தோடு விதைத்தால் 100 மடங்கு பலனை காண்பேன் என்று ஈசாக்கு விதைத்து 100 மடங்கு பலனை கண்டடைந்தார். மண்ணில் போடும்போது அதை தொலைச்சிட்டு தான் நினைக்கல, ஐயோ மண்ணில் போட்டு தொலைச்சிட்டேன்னு. அது தரையில முதலீடு பண்ணி இருக்கிறேன். நீங்க கொடுக்குற அந்த காணிக்க தசமமாகலாம் கர்த்தரிடத்திலே செய்த முதலீடுகள், அது 100 மடங்கு உங்கள் கைகளிலே பலனாய் வரப்போகிறது. இந்த ஊழியத்துக்கென்று கொடுக்கிற ஒவ்வொரு ரூபாயும் அது 100 மடங்காக அல்ல, கோடி மடங்கு உங்க கைகளிலே திரும்பி வரும்படியான முதலீடாக தேவன் அதை பார்த்துக்கிறார். அதை முதலீடா பாருங்க, வரும் வந்து கொண்டே இருக்கிறது உங்களுக்கான நல்வாழ்வும் ஆசீர்வாதங்களும் நல்ல